திமுக முப்பெரும் விழா 2025 கரூர் செப்டம்பர் 17 மாலை 6 மணி முதல் அனைவரும் வருக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. சீமான் கிட்ட இருக்கிறது எப்படின்னா கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் தொண்டர்களும் அந்த மாதிரி ஒரு மன பாங்கல் இருக்காங்க. ஏன்னா அண்ணனோட சொல்லுதான் முக்கியம், அண்ணன் முக்கியம் இல்லை. அப்போ அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஆல்ரெடி டிவிலையும் செல்போன்லையும் விஜய் அவர்கள் போய் சேர்ந்தார். அப்போ அங்கே சீமான் அவர்கள் போகிறது பிரச்சனை. அதனால இளம் வாக்காளர்கள் வர்றதுல சீமான் அவர்களுக்கு ஒரு பின்னடைவு. அடாடே நம்ம விட்டா நம்ம காலி, நம்ம வாக்கு இவர் உடச்சிடுவார் அப்படின்னு சொன்னா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லா ஆட்டோ பாம்பு லட்சுமி பட்டாசு எல்லாத்தையும் பட்டாசெல்லாம் போட்டு கொளுத்தி போட்டுனே போயிட்டு போகிற வழியெல்லாம். அடுத்து தேவைப்பட்டால் கண்ணே எடுத்துருவார் கையில். டேஞ்சர் என்ன ஆபத்துன்றதை உணரணும். அதை உணர்ந்து விட்டார் சீமானவர். உணர்ந்ததுனால நம்மளுக்கு ஆபத்து இருக்குன்னு உணர்றாரு 100% உணர்றாரு. அதற்கு உண்டான எதிர்வினையை ஆட்டுறாரு. இல்லை அவர் என்ன சொல்றாரு, அணிலே நீ ஓரமா போய் விளையாடு, நான் வந்து வேற ஒருத்தவங்களோட சிறுமைப்படுத்தி காமெடி பீஸ் ஆக்கி விடணும். விஜய்க்கும் சீமானுக்கும் 2% தான் ஓட்டு வித்தியாசம் இருக்கு. நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். 8% சீமான் வச்சிருக்காரு, இவர் 10 வரைக்கும் தான் போவார்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான், அதுக்கு மேலாம் வாய்ப்பு இல்லை. பார்ட் டைம் பாலிடிக்ஸ்க்கு எவ்வளவு பே பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பே பண்ணுவாங்க. ஒரே ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு சமகாலத்தில் இயற்கையை பாதுகாக்கணும்னு பேசுறேன்னா அது அண்ணன் சீமான் தான். நான் ஒரு இயற்கையை நேசிக்கிறேன், இயற்கையை வழிபடுறேன். அந்த வகையில் நான் சொல்கிறேன், அவர் பண்ணுறது அதில் ஓட்டு இல்லை, அதில் விளம்பரம் இல்லை, அதில் கிளாமர் இல்லை, அதில் குத்தாட்டம் இல்லை, அதில் அந்த சினிமா கலாச்சாரம் இல்லை, மோகம் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இருந்தாலும் மரத்தை போய் கட்டி பிடிக்கிறார். நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க, மரத்துக்கு உயிர் இருக்குது, அது என்கிட்ட பேசுன்னு அவர் நினைக்கிறார். ஆனால் எந்த தப்பும் கிடையாது. வணக்கம். சரி, விஜயனுடைய இந்த வருகை சீமான் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவரு கடுமையான விமர்சனங்களை இப்போ வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் வைக்க போறாரு அப்படிங்கிறது அண்மையில பேசினது மூலியமாவே தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணி அவர் சனிக்கிழமை எல்லாத்தையும் சொல்ல போறாரு அப்படின்லாம் வந்து விமர்சனம் பண்றாரு. செய்யக்கூடியவர் தான் அண்ணன் சீமான். ஆல்ரெடி சொல்லிட்டாரு, எனக்கு தூக்கம் போச்சு, உங்களுக்கும் தூக்கம் போயிடும்னு. ஆல்ரெடி வந்து அந்த கட்சியை வந்து கிண்டல் பண்ணுறதாகட்டும், நையாண்டி பண்ணுறதாகட்டும், விமர்சனம் பண்ணுறது அதெல்லாம் டாப் கிளாஸாக பண்ணிகிட்ருக்காரு சீமான் அவர்கள். சீமான் அவர்களை பொறுத்தவரை என்னென்னா அணுகுமுறை, கட்சிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது, தம்பியை சரியாக பார்த்துக்கிறதுலாம் அந்த விமர்சனம்லாம் இருந்தாலும் போகும்போது ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தொண்டை சரி ஒரு கட்சியை காப்பாற்றுறதுன்றது தொண்டர்கள் தான். அந்த தொண்டர்கள் வந்து என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்றது பார்க்கணும். இப்போ ஒரு தொண்டை வந்துட்டு உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறது வேறு, அதே தொண்டை வந்து ஃபோட்டோ எடுக்காமல் என் தலைவன் எனக்கு இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், கொள்கிறேன் அப்படின்னு அந்த கட்சி வேலையை பார்க்குறது வேறு. இப்போ சீமான் கிட்டே இருக்கிறது எப்படின்னா கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் தொண்டர்களும் அந்த மாதிரி ஒரு மன பாங்கல் இருக்காங்க. ஏன்னா அண்ணனோட சொல்லு தான் முக்கியம், அண்ணன் முக்கியம் இல்லை. என்ன சொன்னாருன்றது தான் முக்கியம், செய்தி தான் முக்கியம். அண்ணனை விளம்பரப்படுத்துறது, அண்ணன் முன்னாடி டான்ஸ் ஆடின்னு போகிறது அதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. கிராமமாக கருத்து சொல்கிறது, வீடு வீடாக போய் சொல்கிறது. இப்போது ஆல்ரெடி சீமானுக்கு ஓட்டு போட்டவர்கள் திருப்பி போடுவாங்க, புதுசாக சேர்ந்தவர்கள் போடுவாங்க. என்ன இங்கே பிரச்சனைனா இந்த யங் ஓட்டர்ஸ் புதுசாக வர வேண்டியது சீமான் நினச்சிட்டு இருந்தார் இவங்களை அறுவடை பண்ணலான்னு. ஸ்கூல் வெளிகளெல்லாம் போயிட்டு நாம் தமிழர் கட்சி பிரச்சாரம் பண்ணதை பார்த்துருக்கோம் நம்ம. அப்போ இன்றைக்கி ஸ்கூல் வெளியில் போய் சீமான் அவர்கள் நிற்கிறாங்கன்னா விஜய் கட்சியிலேருந்து வரீங்களான்னு கேட்பாங்க. அப்போ அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஆல்ரெடி டிவிலையும் செல்ஃபோன்லையும் விஜய் அவர்கள் போய் சேர்ந்தார். அப்போ அங்கே சீமான் அவர்கள் போகிறது பிரச்சனை. அதனால் இளம் வாக்காளர்கள் வர்றதில் சீமான் அவர்களுக்கு ஒரு பின்னடைவு. ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம்னா இவர் அதை புரிஞ்சுக்கிட்டார். அடாடே நம்ம விட்டா நம்ம காலி, நம்ம வாக்கு இவர் உடச்சிடுவார் அப்படின்னு சொன்னோன்னா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லா ஆட்டோ பாம்பு லட்சுமி பட்டாசு எல்லாத்தையும் பட்டாசெல்லாம் போட்டு கொளுத்தி போட்டுனே போயிட்டுருவார் போகிற வழியெல்லாம். அடுத்து தேவைப்பட்டால் கண்ணே எடுத்துருவார் கையில். அதனால் அவர் வந்து ஒரு தலைமை வந்து தனக்கு உண்டான பாதகங்களையும் தனக்கு உண்டான டேஞ்சர் என்ன ஆபத்துன்றதை உணரணும். அதை உணர்ந்து விட்டார் சீமானவர். உணர்ந்ததுனால நம்மளுக்கு ஆபத்து இருக்குன்னு உணர்றாரு 100% உணர்றாரு. அதற்கு உண்டான எதிர்வினையை ஆட்டுறாரு. இல்லை அவர் என்ன சொல்றாரு, அணிலே நீ ஓரமா போய் விளையாடு, நான் வந்து வேற ஒருத்தவங்களோட சிறுமைப்படுத்தி காமெடி பீஸ் ஆக்கி விடணும். நடிகர்னு வரும்போது நடிகரை வந்து புஜாகரம் பயங்கரம் கீங்கரம் அவர் அப்படி ஆகாவுடே அவன் அரசியலுக்குலாம் அதுக்கு அவன் சரியாக மாட்டான்டா, அவன் அணில் புள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இது பண்ணுறது. இப்போ தேர்தலில் நினச்ச மாதிரி வரலாம். நான் தான் சொன்னேன்ல, எனக்கு வந்து பத்திரிகையாளரும் இது மாதிரிலாம் லைவ் போடலை. என்ன நான் வந்தப்போ நீங்கள் இது ரூமை காட்டுறீங்கோ, தெருவை காட்டுறீங்கோ, காரை காட்டுறீங்கோ, பஸ்ஸை காட்டுறீங்க, எனக்கு எதையும் காட்டலை. எனக்கு காட்டியிருந்தால் நானும் ஓட்டு கூட வாங்கியிருப்பேன்னு கூட பேசுவார். அது உண்மை இருக்குது, பேசிக்கிட்டு இருக்கு, அது உண்மை இருக்குது. இப்போ ஒருவேளை விஜய்க்கும் சீமானுக்கும் 2% தான் ஓட்டு வித்தியாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆள் நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன்.
8% சீமான் வச்சிருக்காரு. இவர் 10 வரைக்கும் தான் போவார்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான், அதுக்கு மேலாம் வாய்ப்பு இல்லை. பார்ட் டைம் பாலிடிக்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ண முடியுமோ அவ்வளோதான் பே பண்ணுவாங்க ஜனங்க. நீங்கள் வந்து டாடா காட்டு போவீங்க, மொத்த திருச்சிக்கு 2.5 மணி நேரம் கொடுப்பீங்க, 30 லட்சம் பேர் இருக்கிற ஜனத்தொகை இருக்கிற ஊர், அப்படியே மொத்தமாக வந்து 20 லட்சம் ஓட்டு உங்களுக்கு போட்டு உங்களை இப்போ இதாகிட்டு போய்டும். அப்புறம் எல்லாம் பனையூருக்கு வரணும். நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்க? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோட அரசியல், என்னோட கவுன்சிலர், என்னோட சட்டமன்ற உறுப்பினர் லோக்கலில் எனக்கு தெரியணும், என்னோட ஆளாக இருக்கணும், உங்களை பிடிக்கும், உங்கள் படம் பார்ப்போம், அதெல்லாம் இருந்தாலும் ஜனங்க இதை பார்ப்பாங்க. நீங்கள் போயிட்டு அரசியல்வாதியை பற்றி கருத்து கேளுங்க, நம்மளை ஒரு மாதிரி கேவலமாக பார்ப்பாங்க. வந்துட்டா காலில் வேறு வேலை இல்லை. இதெல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த அவமானம்லாம் நான் இன்னி தேதி வரணும் ஒரு பத்திரிகையாரனா பட்டுக்கிட்டு இருக்கேன். போயிட்டு என்ன நான் தேர்தல் வருது எப்படின்னா இருக்கோன்னா, வேலை இருக்குப்பா தம்பி, கொஞ்சம் கடைக்கு போனால் வழி விடுங்கன்பாங்க. என்னன்னா அந்த அரசியல்வாதி மேலே இருக்கிற கோவம். அப்போ அந்த அரசியல்வாதி மேலே இருக்கிற கோவத்தை விஜய் அறுவடை பண்ணணும்னா இவர் அரசியலை பேசணும், அரசியல்வாதியாக மாறணும், மக்களை போய் சந்திக்கணும். நல்ல அரசியல்வாதி கெட்ட அரசியல்வாதின்னு இருக்கு இல்லையா? இவர் நல்ல அரசியல்வாதியாக பார்த்தா ஃபஸ்ட்டு எளிமையாகணும், மக்களை சந்திக்கணும். எங்க திருச்சிக்கு வராரு இல்லைங்களா, ரைட்டு, விவசாயிகள் கூட்டம் ஏங்க போடல காலைல? திருச்சின்னா யாருங்க? விவசாயிகள். ஸ்ரீரங்கத்தில் என்ன அங்கே வருது? அந்த வழியில் காவேரி வருது இல்லை? அந்த ஆற்றை ஒரு எட்டி பார்வை பார்க்கலாம்ல? அது எங்கேருந்து வருது தெரியுமா? 3 போகம். என்ன பிரச்சனை? ஏன் விவசாயிகளை பார்க்கலாம்? இது தோணுமா தோணக்கூடாதா? எடப்பாடி பழனிசாமி போனார், என்னென்ன ட்ராமா பண்ணார். இந்த சைடு விவசாயிகளை பார்க்குறது, பச்சை துண்டு எடுத்து போட்டுக்கிறது, டிராக்டரில் ஓடுறது, ஜல்லிக்கட்டை போய் பார்க்குறது, விராலிமலையில் விஜயபாஸ்கரை வச்சு ரோட் ஷோ பண்ணுறது, காவேரி ஆண்டை போய் ஆற்றை பார்த்து கும்பிட்றது. நான் விவசாயின்னு சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறாரு? அரசியல். சும்மா பஞ்சு டயலாக் பேசினா பத்தாது. விவசாயிகளை பார்க்கணும். அங்கே ரியல் எஸ்டேட் பண்ணுறது, சின்ன சின்ன புரோக்கர் இருக்கிறாங்க, இடைத்தரகர்லாம் கூப்பிடணும். என்னப்பா பிரச்சனை? ஏதோ டிடிசிபியில் பிரச்சனைன்றாங்களே, வேறு யாரும் வியாபாரம் பண்ண முடியலன்றாங்க. இன்னும் இதெல்லாம் உண்மையா? தன்னோட புத்தியை கூர்மைப்படுத்தி கொள்ள வேணும். 4 தரப்பு விதவிதமாக பார்க்கணும். செங்காந்தல் பூவெலாம் இருக்குது, அங்கே பூக்கள்லாம் வந்து அந்த சைடில் வளரும், திருச்சி சைடில். அந்த பூ வியாபாரிகள்லாம் கூப்பிட்டு என்ன பூக்கு விலை கிடைக்குதா கிடைக்கலையா அதெல்லாம் கேட்கணும் இல்லையா? இதுதானே அரசியல். இப்போ சீமான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் மாநாடு போட்டார். அடுத்து வந்து மலை கடல் மாநாடு போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம். இயற்கைக்கு யாருமே பேசுறது கிடையாது. ஒரே ஒரு அரசியல்வாதி இன்றைக்கி சமகாலத்தில் இயற்கையை பாதுகாக்கணும்னு பேசுகிறேன்னா அது அண்ணன் சீமான் ஒண்டி தான். நான் ஒரு இயற்கையை நேசிக்கிறவன், இயற்கையை வழிபடுறேன். அந்த வகையில் நான் சொல்கிறேன், அவர் பண்ணுறது அதில் ஓட்டு இல்லை, அதில் விளம்பரம் இல்லை, அதில் கிளாமர் இல்லை, அதில் குத்தாட்டம் இல்லை, அதில் அந்த சினிமா கலாச்சாரம் இல்லை, மோகம் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இருந்தாலும் மரத்தை போய் கட்டி பிடிக்கிறார். நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க, மரத்துக்கு உயிர் இருக்குது, அது என்கிட்ட பேசுதுன்னு அவர் நினைக்கிறார். அதில் எந்த தப்பும் கிடையாது. காற்று கொடுக்குது. மரம் என்ன நமக்கு துரோகமாக பண்ணுது? காற்று கொடுக்குது. நம்ம சுவாச காற்று பாதி அங்கேருந்து வருது, மீதி பாதி கடல்லேருந்து வருது. அந்த கடல் வந்து இன்றைக்கி மாசுபட்டு சொராலாம் வந்து கேன்சர் வந்து சாகுது. கிரேட் ஒயிட் ஷார்க்கு கேன்சர் செல்ஸ் வருது. இது ஒரு ஆய்வு. அந்த அளவுக்கு மாசு போயிருக்கு. அப்போ உணவில் வந்து கடல் காற்று, காற்றுலேருந்து நீர், நீர்லேருந்து மழை, இதெல்லாம் வருது. அப்போ மழை அதில் தொடர்பட்டுக்கு மாசு இருக்குது. மாசு கட்டுப்பாடு, மாசு ரொம்ப மோசமாக போகுது. குடிக்கிற தண்ணியில் பிரச்சனை, சுவாசிக்கிற காற்றுல பிரச்சனை. இது உணர்ற ஒரு தலைவர் அதை பற்றி பேசுகிறார். அது வரவேற்கணும். பெருசாக கூட்டம் இருக்காது, பெருசாக அதை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ விஜய் இதெல்லாம் ஏன் வந்து தெரியாது, கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க? தெரியாது. ஏங்க விவசாயிகளை போய் திருச்சின்னா விவசாயிகளை பார்க்கணும். அவங்கக்கிட்ட காலையில் ஒரு கலந்துரை. நான் என்ன சொன்னேன்னா, திருச்சிக்கு ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் தானே வந்தார் அவர். அது காலையிலேயே வந்துட்டு காலைல ஏர்போர்ட் லாஞ்சிலே 4 பேர் எல்லாரையும் பார்க்க வேணாம், கூட்டம் வரும். ஒரு 4 பெரிய விவசாயிகள் சங்க தலைவர்களை வர சொல்லிட்டு, ஆனால் என்னென்ன பிரச்சனை என்ன, நான் பேச போகிறேன், மக்கள் பிரச்சனையை பேச போகிறேன். விவசாயம் இல்லைன்னா திருச்சி இல்லை, திருச்சியில் என்னென்ன பிரச்சனை, ரயிலெலாம் கரெக்டாக வருதா, ட்ரெயின் இருக்கா, பஸ் ஸ்டாண்டில் எதுனா பிரச்சனை இருக்கா, ரேஷன் பொருள்லாம் வருதா, இந்த கலைஞர் மகளிர் திட்டம் 1000 ரூபா எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா, வேறு என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, திருச்சி பிரச்சனையும் எனக்கு சொல்லுங்கண்ணா, நான் அதை பேசணும். நான் அந்த மக்கள் பிரச்சனையை பேசினா தான் அந்த மக்களை ஏற்றுக்குருவாங்க. இது சொல்லி கொடுத்து வரலாம், இல்லை சொந்த புத்திசாலித்தனத்தில் வரலாம், இல்லை யார்கிட்டனா கேட்டு பெறலாம். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் டாட்டா காட்டிட்டு வந்து அங்கிள்னு கூப்பிடுவேன் முதலமைச்சரை அப்படின்னா என்ன அரசியல்? வரக்கூடிய தேர்தலில் சீமானுக்கும் விஜய்க்குமான அந்த வாக்கு சதவீதத்தை தாண்டி இளைஞர்கள் பட்டாளத்தினுடைய வரவேற்பும் பொதுமக்களுடைய பார்வையும் எப்படி இருக்கும் இந்த 2 கட்சி மீது? இந்த தேர்தல் வந்து ஒரு விசித்திரமான தேர்தல், இதுவரைலாம் இல்லாத அளவுக்கு ஒரு தேர்தல். காரணம்னா சீமான் அவர்கள் வந்து 3வது பெரிய கட்சியாக உருவெடுத்துட்டார். சொந்த சின்னம்னு ஒன்று கிடச்சிச்சு. விஜய் அவர்கள் இன்னும் சின்னம் கிடைக்கல. அப்போ அந்த சின்னம் வந்து போய் சேரும். சீமான் அவர்களால் ஒரு சின்னத்தை எடுத்துன்னு போய் சேர்க்கறதுன்றது சுலபம். இப்போ விஜய் வந்து வேட்பாளர், அதாவதுங்க இந்த கூட்டம் காட்டுறது லைவ் காட்டுறதுலாம் ரைட்டு, இப்போ தேர்தல் வந்துச்சு, வேட்பாளரை அறிவிக்கணும்.
சீமான் அவர்கள் எங்கே தப்பு பண்ணுறான்னா, என் தங்கச்சிகள் என் அக்காவுக்கெல்லாம் 50% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. நிறைய இடத்துல பெண் வேட்பாளர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கோ இல்லை பணபலமோ படைபலமோ இல்லை. யதார்த்தத்துக்கு நம்ம வரணும். நீங்கள் வந்து ஒரு 30% இல்லை 25% கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. உள்ளாட்சியில் இன்றைக்கி பெண்களுக்கு 50% நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்து வாரிக்கினது என்னன்னா, அந்த கவுன்சிலர் அம்மாவோட புருஷர், கவுன்சிலரோட மாமனார், கவுன்சிலரோட மச்சான், கவுன்சிலரோட அண்ணன், கவுன்சிலரோட புள்ள, கவுன்சிலரோட தம்பி பூரா போயெல்லாம் அரசியல் பண்ணுறப்பல இது நடக்குது. தமிழகத்தில் ஃபுல்லாக இடத்துல நடக்குது. அப்போ அந்த இடம் வந்து அந்த பதவிக்கு தகுதி பெண்கள் ஆண்கள்ன்றதை ஒரு சைடு தள்ளி வச்சுட்டு மேபி அதை வந்து 50 விழுக்காடு இன்னும் அந்த அளவுக்கு பெண்கள் வந்து அரசியல் படுத்தப்படவில்லை தமிழகத்தில். இப்போ கனிமொழிக்கு நிகரான அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எனக்கு சொல்லுவீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் திருன்னு முழிப்பேன். அந்த நிகர என்கிட்ட இன்னைக்கு தேதியில் இல்லை. இப்போ விஜய் அரசியல் வருகைக்கு பின்பாக சீமான் இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குற பின்பாக அது மாறிடுச்சுன்னு கூட நம்ம பார்க்க முடியாதா? நிறைய பேர் விஜய் பார்க்கறதுக்காக நான் விஜய் கட்சியில் சேர்ந்துட்டேன், சீமான் அண்ணன் வந்து எங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் பெண்கள் வர்றதையும் நம்ம பார்க்குறோம்ல. திராவிட கட்சிகள் தாண்டி இந்த ரெண்டு புதிய ஐடியாலஜி இந்த ரெண்டு புதிய தலைவர்களுக்கு கண்டிப்பாக கூட்டம் வரும், கண்டிப்பாக அவங்களுக்கு வாக்கு கிடைக்கும். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்து இவங்க கூட்டணிக்கு போகிறாங்கன்னா இவங்களால பண்ண முடியும். இவங்களால சொந்தமாக என்ன பண்ண முடியும்னா 10 விழுக்காடுக்குள்ளே தான் ஓட்டு வாங்க முடியும். இதுதான் நான் நம்புகிறேன். 10 விழுக்காட்டுக்கு மேலே அவங்க வாங்குறாங்கன்னா இந்த 7 மாதத்தில் அவங்க தொண்டர்களும் அந்த கட்சி தலைமையும் உழைக்குது நான் புரிஞ்சுக்குவேன். அது என்ன 2% 3% இங்கிருந்து கூடலாம், இல்லை இருக்கிறதுலேருந்து குறையலாம், அவ்வளோதான் இருக்க தவிர்த்து இவங்க 2வது பெரிய கட்சியாக வந்துடுவாங்க, இவங்க எதிர்கட்சியில் வந்து உட்காந்துருவாங்க. நான் எதிர்கட்சி தான் பேசுகிறேன், ஆட்சியை பற்றிலாம் பேசலை. இந்த 2 கட்சிகளெல்லாம் ஆட்சி பிடிக்க முடியாது. மேபி இப்போ ஒரு வேளை திடீர்னு சீமான் வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு 50 சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் போடுறேன், மிச்சம் இடத்துலலாம் வந்து நான் வந்து வேட்பாளர் போடாமல் மற்ற இந்த கட்சிக்கு நான் ஆதரவு, கூட்டணிலாம் போகல நான், ஏன்னா ஒரு கூட்டணிக்கு நான் போக மாட்டேன் கொல்ல மாட்டேன், இந்த கட்சிக்கு ஆதரவுன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. நான் ஒரு 50 சட்டமன்ற தொகுதியில் நான் வேட்பாளர் போடுறேன், இல்லை 100 சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் போட்டு மிச்சம் 134 தொகுதியில் நான் இந்த கட்சிக்கு நான் ஆதரவுன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறேன்னா அகெயின் சீமான் வில் பிளே எ பிகர் ரோல் தென் விஜய். அது மாதிரி அவங்க அரசியலில் என்ன காய் நவுத்துறாங்க, எப்படி நுகர்வுகள் போகிறாங்கன்ற பார்க்கணும். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. திமுக முப்பெரும் விழா 2025 கரூர் செப்டம்பர் 17 மாலை 6 மணி முதல் அனைவரும் வருக. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only.